எல்லாருக்கும் வணக்கங்க. ஏகே 64 இந்த படம் வந்து இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிருக்குங்க. படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டும் எப்போ வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதே சமயம் இந்த படத்தோட டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன். ஸோ இவரோட ஒர்க் வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தில் சூப்பராகவே இருந்துச்சு. பட் ஆனால் வந்து மார்க் ஆண்டனி படத்தில் இவரோட ஒர்க்கு வந்து பெருசாக பேசப்பட்டுச்சு குட் பேட் அக்லி திரைப்படத்தை விட. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு மார்க் ஆண்டனி திரைப்படத்தில் இவரோட ஒர்க்கு உண்மையிலே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் மார்க் ஆண்டனி படம் மாதிரியே இந்த படமும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேர்த்தோட எதிர்பார்ப்பாக இருக்குது. நான் எதை மீன் பண்ணி சொல்கிறேன்னா, மார்க் ஆண்டனி படம் மாதிரியே வந்து ஏகே 64 வந்து ஒரு டைம் ட்ராவல் படமாக இருக்க போகுதுப்பா அப்படின்லாம் நான் சொல்லலை. மார்க் ஆண்டனி படம் மாதிரியே ஒரு பக்கா கமர்ஷியலில் ஆதிக் ரவிச்சந்திரன் ஸ்டைலில் ஏகே 64 திரைப்படம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் பெருசாக எதிர்பார்க்குற ஒரு விஷயம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயம் சொல்ல போகிறேன். ஆமாங்க, தல அஜித் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன்ட்ட ஒரு அட்வைஸ் ஒன்று பண்ணியிருக்காரு, அதாவது அறிவுரை. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படியாப்பட்ட ஒரு நியூஸ் எல்லாம் கேள்விப்படுறப்பெல்லாம் எனக்கு உண்மையிலே வந்து செம்ம சர்ப்ரைஸாக தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி மங்காத்தா திரைப்படத்தில் தான் வந்து தல அஜித் வந்து அந்த படத்தோட ஆரம்ப கட்ட வேலையிலேருந்து படத்தோட ரிலீஸ் வரைக்கும் அக்கு வரா ஆணி வரா A to Z எல்லாத்தையுமே வந்து கவனிச்சார். படத்தோட ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கணும், படத்தில் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க, அவங்களோட ரோல் வந்து எப்படியெல்லாம் இருக்க போகுது, ஸோ படத்தோட மேக்கிங் லெவல் எப்படி இருக்க போகுது, படத்தோட திரைக்கதை எப்படி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, ஸோ கிட்டத்தட்ட வந்து படத்தோட லொக்கேஷன், படத்தில் யாரெல்லாம் சின்ன சின்ன ரோல் பண்ணுறாங்க, அவங்க A to Z மங்காத்தா படம் சம்பந்தமான எல்லா விவரங்களும் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் தல அஜித்துக்கு வந்து அத்துப்படி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது மங்காத்தா படத்துக்கு பிறகு பெருசாக இவரோட கவனம் வந்து இவரோட அடுத்தடுத்த படத்தில் இல்லவே இல்லை. படத்தில் நடிப்பார், ப்ரொடியூசர் வந்து சம்பளம் கொடுப்பாங்க, வாங்கிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருப்பார். அடுத்த படத்துலையும் இப்படி தான் தொடரும். ஆனால் ஒரு படத்தில் வந்து ஆரம்ப கட்டத்திலேருந்து கவனம் செலுத்துறது பார்த்திங்கன்னா சமீப காலமாக தல அஜித் வந்து நடந்துக்கிட்டதே கிடையாது. இப்போ இந்த படத்தில் தாங்க இப்படியாப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆமாங்க, சுரேஷ்சந்திரா சார் வந்து ஆதிக் ரவிச்சந்திரனை வந்து மீட் பண்ணியிருக்காரு. ஸோ மீட் பண்ணி தல அஜித் சொன்னதா சுரேஷ்சந்திரா சார் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன்ட்ட ஒரு அட்வைஸ் ஒன்று சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, ஏகே 64 திரைப்படம் முழுக்க முழுக்க ஆதிக் திரைக்கதையில் அவரோட கதையில் இருக்கணும். யாருமே இவரோட திரைக்கதையிலையும் கதையிலையும் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரக்கூடாது. உதாரணத்துக்கு மார்க் ஆண்டனி படம் மாதிரியே ஒரிஜினல் ஆதிக் ரவிச்சந்திரன் கதையா ஏகே 64 திரைப்படம் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் படத்தோட முன் தயாரிப்பு வேலைகள் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த படம் சம்பந்தமான முன் தயாரிப்பு வேலைகளை கண்டிப்பாக நான் கண்காணிப்பேன். என்னோட பார்வையிலையும் சுரேஷ்சந்திரா என்னோட மேனேஜர் இவரோட பார்வையிலையும் தான் ஏகே 64 முன் தயாரிப்பு வேலைகள், அதாவது ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் கண்டிப்பாக நடக்கும். படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இந்த படத்தின் மேலே என்னோட கண்காணிப்பு கண்டிப்பாக இருக்கும். எந்த ஒரு தப்பும் நடக்கக்கூடாது. ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு தல அஜித் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அறிவுரை. ஸோ எந்த படத்துலையும் இப்படி ஒரு பண்ணதும் கிடையாது. அதே சமயம் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து இப்போ வந்து செம்ம ஃப்ரீயாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கு. ஸோ படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டும் கூடிய சீக்கிரமே வரப்போகுது. நான் சொல்கிறேன் எப்போன்னு. அதே சமயம் படத்தோட ஷூட்டிங் வந்து போன வீடியோவில் நான் உங்ககிட்ட சொன்னேன், டிசம்பர் மாதம் செகண்ட் வீக்கில் தான் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து தல அஜித் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கை எப்படி கவனிக்க போகிறாருன்னா வீடியோ கால் மூலமாக. ஆமாங்க, இப்போ தல அஜித் வந்து ஜெர்மன் கார் ரேஸில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து கார் ரேஸ் நடக்க இருக்கிறதுனால இந்தியாவுக்கு இவங்க வர முடியாது. அதனால் வந்து ஜெர்மனில் இருந்துக்கிட்டே வீடியோ கால் மூலமாக தல அஜித் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன்ட்ட
படத்தோட முன் தயாரிப்பு வேலைகள் எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, படத்தில் நடிக்க போகிற ஆர்டிஸ்டோட விவரம் என்ன, படத்தில் எந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன்லாம் ஒர்க் பண்ண போகிறாங்க, ஸோ படத்தோட திரைக்கதை எப்படி டிசைன் பண்ணியிருக்கீங்க, இது எல்லாமே இந்த படம் சம்மந்தமாக A to Z எல்லாத்தையுமே தல அஜித் வந்து அக்கு வர ஆணி வர கவனிக்க போகிறாருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி மங்காத்தா திரைப்படத்தில் தான் தல அஜித் வந்து முழுமையாக தலையிட்டார். படத்தோட திரைக்கதையில் தலையிடலை, அதே சமயம் படத்தோட கதையிலையும் தலையிடலை. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் தான் எதுக்காண்டி இப்படி தல அஜித் வந்து நடந்துக்கணும் அப்படின்னு தானே கேட்க வரீங்க. அதுக்கு ஒரே உதாரணம், இப்போ தல அஜித்தோட வியாபாரம், அதாவது இவர் நடித்து வெளியாக போகிற அடுத்தடுத்து படத்தோட வியாபாரம் உண்மையிலே வந்து படு பயங்கரமாக இருக்கணும். ஏன்னா இப்போ வந்து இவரோட வியாபாரம் பார்த்தீங்கன்னா செம பீக்கில் இருக்குது. ஏன்னா தல அஜித்தோட மார்க்கெட் வந்து இப்போ வந்து ஸ்டேபிளாக இருக்கிறத விட செம ஹையாக இருக்கு. படகளி திரைப்படம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பூமை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ குட் படகளி திரைப்படத்தில் ஆதிக் ரவிச்சந்திரனோட ஒர்க்கு வந்து தல அஜித்தை வந்து செம்மையாக இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. அதே சமயம் வந்து தல அஜித் வந்து ஆதிக் ரவிச்சந்திரனை முழுமையாக நம்புறாப்புல. அதே சமயம் வந்து இந்த படம் முழுக்க முழுக்க ஆதிக் ரவிச்சந்திரனோட ஒரிஜினல் கதையில் மட்டும்தான் வரணும், வேற யாரோட தலையிடலும் கதையில் இருக்கக்கூடாது, திரைக்கதையில் இருக்கக்கூடாதுன்னு ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு தல அஜித் வந்து நெத்திப்பொட்டில் அடித்த மாதிரி ஒரு அறிவு சொல்லியிருக்காரு. இதை ஆதிக் ரவிச்சந்திரன் ஃபாலோ பண்ணுறதா சொல்லியிருக்காப்புல. ஸோ இதை நான் கேள்விப்பட்ட ஒரு நியூஸு, இதை நான் உங்ககிட்ட ஓரளவுக்கு புரிகிற மாதிரி கன்வே பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதே சமயம் வந்து படத்தோட வந்து ஷூட்டிங் அப்டேட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து தெரிய வந்துடும். ஆனால் அலௌன்ஸ்மெண்ட், அதாவது இந்த படத்தோட அஃபிஷியல் அலௌன்ஸ்மெண்ட் வந்து எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது தான் நிறைய பேர் நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஏன்னா நான் உள்பட. அதே சமயம் வந்து இப்போ வந்து செப்டம்பர் மாதம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ செப்டம்பர் மாதம் இந்த படத்தோட அலௌன்ஸ்மெண்ட்டு வருமா, இல்லை செப்டம்பர் அக்டோபர் கடைசியில் தான் இந்த படத்தோட அலௌன்ஸ்மெண்ட் வருமா அப்படிங்கிறது தான் நிறைய பேர் வந்து யோசிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. பட் ஆனால் நான் கேள்விப்பட்ட ஒரு நியூஸ் என்னென்னா, செப்டம்பர் மாதம், இந்த மாதம் எண்டுக்குள்ளே இந்த படத்தோட அலௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். AK 64 தரமான ஒரு படமாக ரெடி ஆகும்னு நான் பெருசாக எதிர்பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக வந்து குட் படகளி திரைப்படத்தை விட பெட்டரான ஒரு கமர்ஷியல் படமாக இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்கும் இந்த படம் செம்ம ட்ரீட்டாக தான் இருக்கும். அதே சமயம் வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணணும். தல அஜித் வந்து ஜெர்மன் கார் ரேஸில் ரொம்ப பிஸியாக இருக்காப்புல. ஸோ அந்த சமயத்தில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான் அது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெர்மன் கார் ரேஸில் தல அஜித்தை வந்து ஒரு ரசிகர் வந்து சந்திக்க போயிருக்காரு. அப்போ அந்த சமயத்தில் வந்து தல அஜித்தோட ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரிங் அடிச்சிருக்கு. ஸோ ரிங்டோன் பார்த்தீங்கன்னா, அதாவது தல அஜித்தோட ஸ்மார்ட் ஃபோன் ரிங்டோன் பார்த்தீங்கன்னா ஹக்கும் பாடல். ஸோ ஹக்கும் பாடல் மூலமாக வந்து தல அஜித் வந்து ஒரு இன்ட் ஒன்று கொடுத்துருக்காப்புல. ஸோ AK 64 மியூசிக் டைரக்டர் அனிருத் தான். இதை இவரே வந்து உறுதிப்படுத்தியிருக்காப்புல. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இப்படி இவர் நடந்துக்கிட்டதே கிடையாது. ஸோ சுவர் ஷாட்டாக வந்து அனிருத்தை பெருசாக நம்புறாப்புல. தலைவருக்கு அப்புறம் தலை தான் அனிருத் மேலே அதிக நம்பிக்கை வச்சிருக்கிறது. ஸோ கண்டிப்பாக வந்து AAA அஜித்குமார், ஆதிக் ரவிச்சந்திரன், அனிருத் மாசான ஒரு கூட்டணியாக தான் இருக்குது. எந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸான ஒரு மீல்ஸை ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு நாம் வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஓகேங்களா? நான் உங்களை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.